हरि ओम नमः शिवाय. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்போ லாஸ்ட் வீக் நம்மகிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதாக சொல்லி ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த ஜாதகத்த பார்க்குறப்ப தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சுது. ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் ராங்கா இருக்கிறது மாரி நம்மளுக்கு கண்ணோட்டத்தில பட்டுது. ஸோ அத அந்த பர்ட்டிகுலர் ஜாதகத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்லி விடாம, இந்த விஷயத்த மக்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. ஏன் அப்படின்னா, பொதுவாவே ஜோதிடம் எதிர்காலத்தில நடக்கக்கூடிய பலன்கள முன்னாடியே தெரிஞ்சு, அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும், சில வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம் நாம பார்க்கிறதே. அப்ப அந்த ஜாதகம் வந்த ஜாதகம் மிதுன லக்கணத்தில பிறந்திருந்தது. அந்த குழந்தை மிதுன லக்கணத்தில பிறந்தது. சந்திரன் மட்டும் போய் தனிச்சு நின்னது. அப்ப நம்ம பார்த்த உடனே சில கேள்விகள் நம்ம கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்ப நான் கேட்டேன், "அம்மா மட்டும் தனியா இருக்காங்களா? இல்ல அம்மா ஒரே பொண்ணா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஒரே பொண்ணு தாங்க. அண்ணன் ஒருத்தன் இருந்து அம்மாவுக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்து தவறிட்டாங்க." ஸோ அந்த மாரி விஷயத்த சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் கேட்டோம். இந்த பொண்ணு இது ஃபர்ஸ்ட்டு பொண்ணுங்களா? அப்படின்னு இது பெண் ஜாதகம். ஃபர்ஸ்ட்டு பொண்ணுங்களா? அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, லக்னாதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கு. லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா, அந்த குழந்தை மூத்தது அப்படிங்கன்னா, 11ஆம் இடம் மூத்த சகோதரத்த குறிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த பொண்ணு மூத்ததா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இந்த பொண்ணு இளைய பொண்ணு அப்படிங்க. அதுக்கு காரணம் மிதுன லக்கணம் இளைய சகோதரத்த குறிக்கக்கூடிய லக்கணம் அப்படிங்கிறதால, பெரும்பாலும் மிதுன லக்கணத்தில பிறந்த குழந்தைங்க மிதுன லக்கணம் பிறந்தவங்க இளையவரா இருப்பாங்க. அது ஒரு கான்செப்ட். ஆனா மிதுன லக்கணத்தில பிறந்தும் லக்கணம் 11ஆம் இடத்துல சம்மந்தப்படுது அப்படின்னா, அவங்க மூத்தவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது துருவ கணித கணக்கு பிரகாரம் அது வரும். சரி, ஓகே. இப்ப அத நான் கேட்ட காரணம் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இல்ல இந்த பொண்ணு இளைய பொண்ணு. முன்னாடி அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதாவது மைல்டா ஒரு டவுட் ஒண்ணு வந்தது. சரி, லக்கணம் போய் 11ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த பொண்ணு தான் மூத்ததா இருக்கணும். இந்த 11ஆம் லக்னாதிபதிய எந்த கிரகமாவது பார்க்குதான்னு முதல்ல பார்த்தா, எந்த கிரகமும் பார்க்கல. இங்க ராகு பார்ப்பாங்க, இங்க லக்கணத்துக்கு கேது பார்ப்பாங்க. லக்கணத்தையும் லக்னாதிபதியும் எந்த கிரகம் சுப கிரகங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா, அந்த ஜாதகர் ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்ப இந்த பொண்ணு இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது பாருங்க, 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா அங்க நேசமா நிக்குது. அப்ப நேசமாச்சு அப்படின்னாவே, அங்க அந்த உறவு நம்மளுக்கு திருப்தி இல்ல அப்படிங்கிற மாரி அர்த்தம். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல காரகாதிபதியும், பாவகாதிபதியும் கெடக்கூடாது. இப்ப காரகாதிபதி அப்படின்னு சொன்னோம்னா, செவ்வாய் தான் சகோதர காரகன். பாவாதிபதி அப்படின்னா மூத்த சகோதரத்த குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப 2 கிரகமும் ஒரே கிரகமாகி 2ஆம் இடத்துல நீசமாகிக்குது. அப்ப கட்டாயம் மூத்த சகோதரனுக்கு ஒரு கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளோ, அல்லது பிரிவினை தர வேண்டிய சூழ்நிலைகளோ, இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்க பார்க்கும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் எப்ப அப்படின்னு தான் எப்ப அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். கரண்ட்ல நடக்கிற திசையும் அவிட்டத்துல வந்தாங்க, அவிட்ட நட்சத்திரத்துல. அப்ப கரண்ட்ல நடக்கிற திசையே அந்த பொண்ணுக்கு செவ்வாய் திசை தான் ஓடிட்டுருக்கு. இப்ப அம்மா ஒருத்தர் தான் அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகு, கேதுக்கள் சரிங்களா? இந்த ராகு, கேதுக்களோட மத்த கிரகங்கள் எல்லாம் ஒண்ணா இருக்குது. சந்திரன் மட்டும் தனிச்சு நிக்குது. இப்படி இருந்தது அப்படின்னாவே, அம்மா ஒருத்தரா இருக்கணும். இல்ல அம்மா பிரிஞ்சு இருப்பாங்க. இல்ல அம்மா வெளியூர்ல இருப்பாங்க. சில பேத்துக்கு வெவ்வேற கம்யூனிட்டில இருப்பாங்க. சில பேர் அப்பா வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க. இந்த மாரி அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க. சில பேர் இந்த வண்டி வாகனத்தில போறவங்க, ஒரு 15 நாள், 1 மாசம் அந்த மாரி வெளியில வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அம்மா மட்டும் தனிச்சு நிப்பாங்க. ஸோ அது எல்லாம் அந்த அ கிரக ரீதியா பார்த்தோம்னா, சந்திரன் மட்டும் தனிச்சு நிக்கிறது. அம்மா இழந்த இடத்துக்கு மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அங்க எப்படி இருக்குது? நீசமா நிக்குது. அப்ப காரகனும், பாவகனும் அங்க நீசமா இருக்காங்க. அப்ப ஏற்கனவே அம்மானுடைய சகோதரனும் அங்க இறந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய சகோதரமும் இறக்கறதுக்கான வாய்ப்புகள் அங்க உண்டாகும். இது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயம். சரி, இத தவிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னா, இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த குழந்தைய நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே அதான் சொன்னேன். நீங்க இந்த குழந்தைய தத்து குடுத்து வாங்கிக்கங்க. ஏன்னா, இதுல ஃபியூச்சர்ல கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 இந்த குழந்தைய தத்து குடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா,
இதனுடைய அண்ணனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் தத்துப்புத்திர யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை கூட நம்ம தத்து கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்ல வச்சோம். இதில் எதிர்வர காரணம் நம்ம இந்த விஷயத்தை ஏன் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சா, இப்போ வர 4ஆம் தேதி 4/6/2025 5/6/2025 இந்த 2 நாட்களில் மறுபடியும் வந்து அதே சேம் லக்கணத்துக்கு உள்ளார என்ட்ரி ஆகும். அப்போ சந்திரன் மட்டும் தனிச்சு நிற்பாங்க. 4ஆம் தேதி கரெக்டாக சந்திரன் வந்து இந்த இடத்துக்கு உள்ளார என்ட்ரி ஆகும். உத்தரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப இங்கே சந்திரன் மட்டும் தனிச்சு விடப்படும். அதேமாரி சில லக்கணங்கள் இருக்குது. இப்போ இந்த கன்னி லக்கணம் ஏன் அப்படின்னா, இந்த 5/6 இந்த தேதியில் பிறந்தா தவிர்க்க வேண்டிய லக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன்று மேச லக்கணம். மேச லக்கணம் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி போய் நேசமாக நிற்கிறது. அதேமாரி அஷ்டமாதிபதி ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் அங்கே நேசமாக நிற்பாங்க. அப்போ 1ஆம் இடம் 4ஆம் இடம் 8ஆம் இடம் அப்போ ஒன்று தாயாருக்காவது இல்லை ஜாதகனுக்காவது ஏதாவது கண்டங்கள் ஏற்படும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுனால இந்த லக்கணத்தையும் நாம் தவிர்க்கலாம். அடுத்தது மிதன லக்கணம். மிதன லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியும் செவ்வாயும் வருவாங்க. மிதன லக்கணத்துக்கு இப்போ மிதன லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 11ஆம் இடம் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே நேசமாகுது. அப்போ காரகனும் பாவகனும் அங்கே நேசமாகறாங்க. மூத்த சகோதரம் இருந்தால் அவங்களுக்கு தோஷம். மூத்த சகோதரம் இல்லை அப்படின்னா இளைய சகோதரத்துக்கு ஒன்றும் தொந்தரவு. இளைய சகோதர வர்க்கம் நம்மளுக்கு திருப்தி தராது. ஏன்னா இதில் வந்து கேது தான் இருக்குது. இளைய சகோதர ஸ்தானத்தில் கேது தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த லக்கணத்தையும் தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா கன்னி லக்கணம். இப்போ கன்னி லக்கணத்தில் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, கன்னி லக்கணத்தில் பிறக்குது அப்படின்னா இதுக்கு இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது காரகனும் பாவகனும் 2 1. அப்போ இந்த கிரகம் அங்கே நேசமாகிறதுனால அங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகும். அடுத்து வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு பார்த்தோம்னா மகர லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவாங்க. அப்போ காரகனும் பாவகனும் இங்கேயும் ஒன்றா வருவாங்க. அடுத்தது கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் 2 ஒன்றா வரும். அப்போ இந்த 5 லக்கணம் மேசம், மிதுனம், கன்னி, மகரம், செவ்வாய் இந்த லக்கணத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவது குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இருக்குது, இந்த 4ஆம் தேதி டு 5ஆம் தேதி இந்த 2 நாளில் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா மேக்சிமம் இந்த லக்கணத்தை, அதாவது வந்து ஒரு லக்கணத்தை தள்ளி வச்சுக்கலாம். அதாவது பிரபஞ்சம் இந்த லக்கணத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னா மாற்றுறதுக்கு கட்டாயம் முடியாது. நம்ம எவ்வளோ பிளான் பண்ணணும்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதையும் தாண்டி ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் லக்கணத்தை மாற்றி வைக்கிறப்ப அதனுடைய தாக்கங்கள் குறையும். ஏன்னா யாராவது ஒருத்தர் பலமான கூட, அதாவது காரகாதிபதி பலம் இல்லாமல் இருந்தாலும் பாவாதிபதி பலம் பெற்றால் அந்த உறவு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஆயுள் ஸ்தானத்துலேயும் மற்றதுலேயும் கொஞ்சம் ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். அதனால தான் வந்து ஏதோ ஒரு கிரகம் பலம் இல்லை அப்படின்னாலும், கிரக ரீதியாக பலம் இல்லை அப்படின்னாலும் பாவக ரீதியாக பலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த உறவு நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த லக்கணத்தை தவிர்க்கணும். அதேமாரி இந்த 5 லக்கணத்தையும் இந்த 5 லக்கணத்தையும் இந்த ரீசனுக்காக நாம் தவிர்ப்பது சிறப்பு. அதுவும் அந்த குறிப்பாக 5ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து உங்களுக்கு மறுபடியும் சந்திரன் மட்டும் தனிச்சு நிற்கும். இது வந்து காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுப்போம். இருந்தாலும் இந்த சந்திரன் மட்டும் தனிச்சு நிற்குது இல்லைங்களா, இப்போ இந்த கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ராசிக்கு 2.25 நாள், இங்கே 2.25 நாள், இங்கே 2.25 நாள், இதில் ஒரு 2.25 நாள், இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கட்டத்துக்கும் ஒரு 10 நாள் 11 நாள் வரும். அப்போ கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு சந்திரன் மட்டும் தனிச்சு நிற்கும். அப்படி சந்திரன் தனிச்சு நிற்கிறது வந்து தாயாரை தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக பார்க்கும். இல்லை பிரிவினை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, இல்லை வந்து தாயார் இந்த குழந்தை பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழ்நிலைகளோ, இல்லை தாய் தகப்பன் இருவரும் பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 6 இருந்தாலும் பிரிவினை உண்டு பண்ணும். தாயினுடைய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனிச்சிருந்தாலும் அந்த உறவு திருப்தி தராது. இந்த ரீசனுக்காக இந்த தேதிகளில் பிறக்கிற குழந்தைய நம்ம தத்து கொடுத்து வாங்கலாம். இதுக்கு ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைய உங்கள் உள்ளூர் கோயில்லையோ அல்லது வந்து மாட்டுத்தொழுவும் இருக்கிற பிரசித்தி பெற்ற கோயில்கள், சிவன் கோயில்கள், முருகன் கோயில், இந்த மாதிரி கோயிலில் அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்குறப்ப இந்த பெரும் பாதிப்பிலிருந்து அந்த குழந்தைகளை காத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இப்போ பேபி டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ஆல்ரெடி பிறந்திருக்குது, அல்லது உங்களுக்கே உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.